ஹலோ குட் மார்னிங். நான் தான் பிரபு. இது என்னோடய ரன்னிங் லாக் 0 கிலோமீட்டர் மாரத்தானில். இது வந்து செகண்ட் ஒர்க் அவுட் டே. நேற்று நைட் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டு நேற்று நைட்டு ஒர்க் ஷெடியூல் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி காலைல பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலாக எடுக்கும்போது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்னு தாட்டே இல்லாமல் தான் அந்த வீடியோ எடுத்தோம். பட் எடுத்து முடிச்சப்பறம் ஒரு தாட், சரி நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணுறோமே, நம்ம போட்டு விடலாம். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, என்றைக்காச்சும் ஒரு நாள் யாராவது பார்த்து அவங்களும் இதே மாதிரி இவன் ரன் பண்ணியிருக்கானே, நம்மளும் கூட ரன் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கலாமன்றதுனால சரி யூடியூப்பில் போடலான்ட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் சேனலே ஓப்பன் பண்ணி சரி போட்டு விடுவோன்னு போட்டு விட்டாச்சு. வீடியோ கூட செம மொக்கையாக இருக்கும். இன்ட்ரோ இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் அதுக்கெலாம் மை அப்பாலஜிஸ். ஸோ இதுதாங்க, இப்போ சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். ரன்னிங் லாக் பண்ண போகிறோம். இது டே 2. இன்றைக்கி ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறேன்னா, அதே 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டு, அது ஐ மீன் வாக்கு, அப்புறம் வந்துட்டு 2.5 மினிட்ஸ் ரன் பண்ண போகிறேன். இப்போது 5 மினிட்ஸ் வார்ம் அப் வாக்கில் இருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள், நான் மறுபடியும் நடுவில் வீடியோ எடுத்து ஆட் பண்ணுறேன். இதே கேமரா தான் ஆக்சுவலாக அன்றைக்கி நைட் ஷூட் பண்ணது. இப்போ எப்படி இருக்குது? ஓகே, பெட்டரா? அன்றைக்கி சூரம் மொக்கையாக இருந்திருக்கும். நைட் டைமில் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஸோ அதனால் பார்க்கலாம், முடிஞ்ச அளவு இனிமேல் டெய்லியே ரன் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். இன்றைக்கி என் சன் வரல. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ரன் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸ் பற்றி சொல்லணும். இது வரைக்கும் நான் இங்கே ரன் பண்ணதே இல்லை, வாக்கிங்கும் வந்ததில்லை. அஃபிஷியலாக இந்த பக்கம் ஒர்க்குக்காக வந்திருக்கேன். இது வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் ரோடு. ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் ஸ்டீல் பிளான்ட்டுக்கே போகிற ரோடு. ஸோ இதுதான் அந்த ரோடு. சேலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேக்ட்ரி பின்னாடி இருக்குது. நான் அந்த ரூட்லேருந்து இப்படி வந்துட்டு ரிட்டன் போயிட்டுருக்கப்போ இன்றைக்கி செட் முடிஞ்சது. இன்றைக்கி 6 செட் முடிச்சிட்டேன். இப்போ வார்ம் டவுன் வாக்கிங்கில் இருக்கேன். இந்த லொக்கேஷன் சொன்னேன் இல்லையா, ஸ்டீல் பிளான்ட் ரோடு தான். லாஸ்ட் ஒர்க் அவுட் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்பட்டு, பழைய மாதிரி கஷ்டப்பட்டு ஓடுன மாதிரி இருந்தது. ஒரு 30 செகண்ட்ஸ் ரன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, பட் பண்ணிட்டேன், பண்ண முடியாமல் போகல. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒர்க் அவுட் பிளானில் கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எனக்கே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. 3rd வீக் அப்புறம் எல்லாமே ஒரு ஸ்ட்ரீம் லைன் வந்துடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னா, 2.5 மினிட்ஸ் ஜாகு, 2 மினிட்ஸ் வாக், 6 செட்டு, முன்னாடி பின்னாடி 5 நிமிஷம் வாக். ஸோ அதை தான் பண்ணேன். இன்றைக்கி பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் வீக்கில் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டான்னு கேட்டால் இல்லை. மேபி அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் வீக்கில் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை, ஏன் இப்படி பண்ணன்றதை நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ. போன தடவை 10 பேர் பார்த்துருந்தீங்க வீடியோவை. யார் யார் பார்த்தீங்கன்னு தெரில. எனிவே பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. 10 பேரில் 3 என் ஃபேமிலி. மற்றபடி நான் யாருக்கும் ஷேர் பண்ணல. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 7 பேர் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பாருங்கள், நீங்களும் ரன் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி வந்து டேட் April 19, 2024. அன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனு. நான் இன்னும் ஓட் பண்ணல, இனிமேல் தான் ஓட் பண்ணணும். என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டி. ஸோ அதனால் அவங்கள போய் பூத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் லேட்டாக தான் வாக்கே வந்தேன். இப்போ நான் முடிச்சுட்டேன், போயிட்டு தான் ஓட் பண்ணோம். எல்லோரும் கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் PY பிரபு.